கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காணிச்ச தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே அருமையான எங்கள் ஆஸ்கார்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஆண்டவரே நாங்களுடைய வார்த்தை என்ன சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஜெபிப்பதுண்டு. இன்று காலையிலே ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கர்த்தர் என்னுடைய நினைவிலே கொண்டு வந்து கொடுத்தார். என்னவென்று சொன்னால், அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். பாருங்க, அவங்க திருப்தி அடைவதற்கு முன்னால அவங்களோட குறைவு காணப்பட்டது. சீசர்கள் போய் இயேசு கிறிஸ்துட்ட சொல்றாங்க, ஆண்டவரே சாயங்காலம் ஆயிருச்சு, அவங்க 3 நாளா நம்மளோட இருக்கிறாங்க, அவங்களை அனுப்பி விடணுமே ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, வனாந்திரமான இடமே, அவங்க போய் எப்படி போய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த குறைவுகளை ஆண்டவரிடம் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னா, நீங்களே கொடுங்க அப்படின்னு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, எங்க இடத்துல 5 அப்பமும் 2 மீனும் தானே ஆண்டவரே இருக்கு அப்படின்னு. அது ஆண்டவர்கிட்ட கொடுத்த உடனே பாருங்க, ஆண்டவர் அதை வாங்கி ஆசீர்வதித்து திரும்ப அவரிடத்திலேயே கொடுத்து விட்டார். சீசர்கள் வைக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிடுறாங்க, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 குடை எடுக்க செய்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு உங்க பிசினஸ்ல நிறைய குறைவோடு இருக்கிறீங்களா? குடும்பத்துல நிறைய குறைவோடு இருக்கீங்களா? சமாதானம் குறைஞ்சு போயிருச்சா? சந்தோஷம் குறைஞ்சு போயிருச்சா? பொருளாதாரம் குறைஞ்சு போன நிலையில இருக்கீங்களா? மனசை தளர விடாதீங்க. அன்றைக்கு 5 அப்பத்தை 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அவர்தான் ஆண்டவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். குறைவை நினைத்து கலங்காதிருங்கள். குறைவை நீக்குகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய சமூகத்துல வருகிறோம். குறைவோடு காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவங்க கையில இருக்கிற பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து 12 கூட எடுக்க செய்யுங்க. திருப்தி அடைய வைங்க. குடும்பங்கள் திருப்தி அடையட்டும், தொழில்களிலே திருப்தி அடையட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.